ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஆதவ் பர்த்டேக்காக வெக்கேஷன் போகிறதா இருந்தவங்க லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு 4 டேஸ்க்கு சிங்கப்பூர் தாங்க போகிறோம். 2 பசங்களுக்கு ஏற்கனவே தனியாக பேக் பண்ணியாச்சு. இப்போ எனக்காக பேக் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டிராவலுக்காக வந்து ஸ்டோரேஜ் செட். இதில் வந்து 9 பீசஸ் வரும். ஒரு இதில் வந்து டாப்ஸ் மட்டும் வச்சிருக்கேன், இன்னொரு இதில் வந்து நைட் வியர் வச்சிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பேக் வந்து பாலிஸ்டர் கிளாத்ல ஆனது. ஒரு சைடு வந்து நல்லா தெரியும், இதனால எந்த பேக்ல என்ன வச்சிருக்கோன்றது வந்து ஈஸியாக பார்க்க முடியும். 9 பீசஸ் செட்டில் வந்து 3 பேக் தான் நல்லா பெருசா கொடுத்திருந்தாங்க, மற்றதெல்லாம் பவுச் மாதிரி கொடுத்திருந்தாங்க. சொல்ல போனா இந்த செட்டே பத்தல. 12 பீசஸ் 24 பீசஸ் நிறைய ஆப்ஷன் இருந்தது. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஜீன்ஸ் லாங் கவுன்லாம் வந்து நான் தனியா டைரக்டாவே வச்சுட்டேன். இது வாங்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் யூஸ் பண்றேன். அப்புறம் தான் தோணுச்சு 12 பீசஸ் செட்டே வாங்கிருக்கலாமோன்னு. மெயினா குட்டி பசங்களோட ட்ரெஸ்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். டிராவல் பண்ணி அங்க போய் ஏதாவது எடுக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இது பர்த்டே பலூன் டெக்கரேஷனுக்காக இது வாங்கியிருந்தேன். அங்க இது மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது, ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா எந்த ஐடியாவும் இல்லை. அதனால முன்னாடியே இதை நான் வாங்கி வச்சிருந்தேன். நான் இந்த வீடியோ மேக் பண்ணதே வந்து ட்ரிப்லாம் முடிஞ்சு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் போட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ஸ்டோரேஜ் பேக் செட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இந்த பவுச்சில் ஃபுல்லாமே வந்து ஜுவல்லரி ஸ்டட்டு எல்லாமே வந்து இதுலேயே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் 4 டேஸ் ட்ரிப்புக்கு கரெக்டாக 8 செட்டு எடுத்து வச்சாரு. ஆனால் நான் எடுத்து வச்சதோ ஒரு 15 செட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுலேயே அங்கே போய் சூஸ் பண்ணி பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் மனசு கேட்காது, கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே பிடிக்காம போயிருச்சு. நான் இந்த பவுச்சில் ஃபுல்லாமே வந்து ஜுவல்லரிஸ் காஸ்மெட்டிக்ஸ் எது வீட்டில் இருக்கோ கையில் வர்றதை ஃபுல்லாமே உள்ள எடுத்து போட்டாச்சு. இன்னொரு பவுச்சில் வந்து ஃபேஸ் கை கால் ஹேருக்கு தேவையான எல்லா க்ரீமையுமே வந்து பேக் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சம்டைம்ஸ் விட்டுருவாங்க. ஒரு சில டைமில் வந்து செக்கிங்கில் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. மேக்கப் ப்ராடக்ட்லாம் விட்டுருவாங்க. ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுலாம் எடுத்து விட்டுருவாங்க. 100 ml மேலே இருக்கிற ஃபேஸ் வாஷ் ஜெல் க்ரீம் சீரம்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் லாபியில் கொடுக்குற லக்கேஜில் வந்து எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா ஷாம்பு கண்டிஷனருக்காக வாங்கினேன். ஒரு 4 டேஸ்க்காக ஃபுல் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவையானது அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்டான ஹேண்ட்பேக் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இது ஒன்று மட்டும் தான் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவா. ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவேன். ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது. அதுக்கு நான் ட்ராவல் பேக் தான் எடுத்துகிட்டு போவேன், டபுள் செல் போட்டுக்கு மாதிரி. இது நான் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெயிட்டாக லெதர் பேக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நிறையாவே சூக்கேஸில் வந்து ஸ்பேஸ் தேவைப்படும். இதுனா ரொம்ப லைட் வெயிட்டாக காட்டன்லேயே பண்ணியிருப்பாங்க. ஃபோல்ட் பண்ணி சூக்கேஸில் ஒரு ஓரமாக வச்சாலுமே ரொம்ப அதிகமாக அதுக்கு ஸ்பேஸ் தேவைப்படாது. பசங்க எப்பயுமே 2 to 3 hours மதியம் எப்பயுமே தூங்கிடுவாங்க. நைட் ஃப்ளைட்டு, ஆனால் காலையிலேருந்து தான் நாங்கள் பேக் பண்ணிட்டு இருந்தோம். காலையிலேருந்து எங்கேயோ போகிறாங்க அப்படின்ட்டு மதியம் தூங்க வச்சாலுமே ஒரு 1 hourல எந்திரிச்சிட்டாங்க. ட்ராவல் அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு டிஷர்ட் பேண்ட் தான் எடுத்து வச்சேன். நீங்கள் ட்ராவல்னு பண்ணாலே இந்த பேக் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதை கிராஸ் பாடி பேக்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெயினான விஷயம் லைக் பாஸ்போர்ட், கீ, மணி, ஏடிஎம் கார்டு, வேற ஏதாவது மேக்கப் ஐட்டமோ இல்லை குழந்தைங்களுக்கு தேவையானதோ இதில் வச்சுட்டு ஷோல்டரில் கிராஸாக போட்டுட்டோம்னா பேக் நம்ம போட்டுக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்காது. ஈஸியாக என்ன வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப குட்டி பசங்களாக இருக்கும்போது நான் டயப்பர் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது நான் 2 பேருக்கு தேவையானது வைக்கணும், அதனால இந்த பேக் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதில் என் மொபைல் ஹோல்டர், இயர்பட்ஸ், பசங்களுக்கு தேவையான டயப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பையனுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், செகண்ட் பையனுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட வாட்டர் பாட்டில், எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில். ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் வந்து தேவையான வாட்டர் பாட்டில் வந்து கிடைக்கும், ஆனால் அங்கே போய் நமக்கு தேவைப்படும். அவங்களோட டேப் மொபைல்லாம் வந்து உள்ளே வச்சாச்சு. முன்னாடி ஈஸியாக எடுக்கிற மாதிரி சார்ஜர் வச்சுக்கிட்டேன். மதியம் பண்ண கிரேவி வந்து கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே வந்து இட்லி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நைட்டுக்கு பேக் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே கொடுப்பாங்க. டேக் ஆஃப் வந்து 9 o'clockனா வந்து அவங்க கொடுக்கறதுக்கு 11 o'clock 10:30 அந்த மாதிரி ஆகிரும். நாங்கள் வீட்டில் இருந்து ஈவினிங் 6:30 கிளம்பிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து டின்னர் சாப்பிட முடியாது. அதனால பேக் பண்ணி வச்சுட்டோம்னா 8 o'clock போல் வந்து ஏர்போர்ட்டில் போய் சாப்பிட்றலான்ட்டு வச்சாச்சு. ஃபைனலாக எல்லா சுக்கேஸையும் வெளியில் வச்சுட்டு உள்ளே போய் எல்லா கரண்ட்டும் ஆஃப் பண்ணியாச்சா, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா, ஏசி ஆஃப் பண்ணியாச்சா, பால்கனி டோர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சான்னு ஃபுல்லாக ஃபைனல் செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். டாக்ஸி டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் புக் பண்ணோம். மேக்ஸிமம் 3 to 4 minutesக்குள்ளே வந்துடுவாங்க. லக்கேஜே டோட்டலாக இந்த 2 சூக்கேஸ் மட்டும்தான். பெரிய சூக்கேஸில் 3 பேருக்கு வச்சுட்டாங்க. சின்னதில் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன்.
ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் டிக்கெட் வந்து அவங்களே புக் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம எந்த லொக்கேஷன் போகிறோன்றத சொல்லணும் அவங்கள்ட்ட, அவ்வளோதான். இதுக்கு எங்களுக்கு நார்மலாக நாங்கள் பே பண்ணணுன்னா 4500 டிராம்லேருந்து 6000 வரைக்கும் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. நாங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜ்லலாம் போகலை, தனியாக தான் போகிறோம். அங்கே போய் ஹோட்டலுக்கு ஃபுட் டாக்ஸிக்கெலாம் எவ்வளோ ஆச்சுன்றதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் பேக்கேஜில் போகலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூரிஸ்ட் பேக்கேஜில் வந்து வித் ஃப்ளைட் வித்தவுட் ஃப்ளைட்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்களுக்கு ஃப்ளைட் தேவையில்லை, 4-5 டூரிஸ்ட் பேக்கேஜில் கேட்டோம். அதை கம்பேரிட்டிவ்லி வந்து நாங்கள் தனியாக புக் பண்ணால் எவ்வளோ ஆகுன்றதை கேல்குலேட் பண்ணி பார்த்தோம். தனியாக போகிறது தான் வந்து எங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஃப்ளைட் வந்து எமிரேட்ஸில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ நிறைய தமிழ் பீப்புள் இருந்தாங்க. இங்கேருந்து கூட நிறைய பேர் சிங்கப்பூர் போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ளைட் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னேன், ஆனால் வீசா பற்றி நான் சொல்லவே இல்லை. இங்கே இருக்கிற ஏஜென்ட் ஒருத்தவங்கள்ட்ட வந்து அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிட்டோம்னா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் 4 பேருக்கும் 1300 டிராம் ஆச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மதியமே வந்து லோக்கல் ஏரியாவில் மணி எக்ஸ்சேஞ்ச் நிறையா இருக்கும். அங்கே போய் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் அமௌண்ட் நாங்கள் வந்து ஒரு 1000 டிராம் வந்து US$ மாற்றி எடுத்து வச்சிட்டோம். செக்இன் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு 1.5 hours கிட்டேயே நிறைய நேரம் இருந்தோம். அங்கே கொண்டு வந்த இட்லிலாம் சாப்பிட்டு எங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக ஆகலை, நிறையா சீட் கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நைன் ஓ கிளாக் டேக் ஆஃப்க்கு வந்து ஒரு 8:40 கூப்பிட்டுட்டாங்க. உள்ளேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக வீட்டில் தூங்குற மாதிரி 10:30 தூங்கிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் 2 பேருமே 11:30 ஆகியும் தூங்கலை. பசங்க ஆக்டிவிட்டீஸ்க்காக இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால ஒரு 1 hour அதை பார்த்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி அவங்க கொடுத்த மெயின் கோர்ஸ் வந்து பிடிக்கல. சிங்கப்பூர் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் மெயின் கோர்ஸாக கொடுத்தாங்க. சைடில் வந்து சாலட் கொடுத்தாங்க, அது நார்மலாக தான் இருந்தது. இது கிட்ஸ் மீல்னு கொடுத்தாங்க. கொஞ்சமாக ஒயிட் பாஸ்தா, அதுக்கப்புறம் ரைஸ் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணது, அது கூட வந்து சிக்கன் மசாலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக உப்பு காரம் எதுவும் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு காஃபி, ஒரு கப் கேக், அதுக்கப்புறம் வந்து பீஃப் பிரிஸ்கட்டுன்னு ஏதோ கொடுத்தாங்க. இவங்க கொடுக்குற முக்கால்வாசி உள்ளே வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வந்து ராவாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிடும். சும்மா லைட்டாக குக் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை ஏற்கனவே குக் பண்ணதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரில. நல்ல வேளை நைட்டு வந்து டின்னர் இட்லி எடுத்துகிட்டு வந்தேன். அதை 8 o'clock சாப்பிட்டது. ஃப்ளைட்டில் இங்கே வந்து சாப்பிட்லான் இருந்தால் கண்டிப்பாக பட்னியாக தான் இருந்திருப்பேன். எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது மேலே 3 லாங்குவேஜ் இருந்ததுங்க. ஏர்போர்ட் ஃபுல்லாமே இங்கிலீஷ்க்கு அப்புறம் இருந்தது வந்து நம்ம தமிழ் தாங்க. தமிழில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள். ஏர்போர்ட் ஃபுல்லாமே எல்லா டைரக்ஷனும் காட்டுறதுக்கு வந்து மேலே இருக்கிற போர்டில் வந்து தமிழும் இருந்தது. இந்த ஏர்போர்ட் நேம் வந்து ஜுவல் சங்கி ஏர்போர்ட். லக்கேஜ் எடுத்ததும் வெளியே வரிசையாக வந்து சிம் கார்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சிம் கார்டு ப்ரைஸ் வந்து 70 டிராம்க்கு, அதாவது $30 சிங்கப்பூர் கொடுத்து நாங்கள் வாங்கினோம். ஏற்கனவே ஊரில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால வந்து இங்கே ஈஸியாக வாங்குறதுக்கு இருந்தது. இல்லைனா இங்கே வந்து ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் விட்டு வெளியில் போகணுன்னா இந்த மாலை கிராஸ் பண்ணி தாங்க போகணும். இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கட்டியிருப்பாங்க. இந்த பிளேஸில் சுற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கரெக்டாக 10 மணிக்கு மேலேருந்து தண்ணி ஃபால் ஆகும். இந்த பிளேஸ் சுற்றி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ஒரிஜினல் மரம் தான். இந்த சுற்றி இருக்கிற பிளான்ட் ஃபுல்லாமே வந்து மேலே வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. அதை அழகாக நடுவில் இருக்க அந்த வாட்டர் பாண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கீழேயும் ஃபுல்லாக மரம் இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். யாருமே வெளியில் போகல. அந்த 10 o'clock வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 10 minutes இருக்குது. அப்படியே நின்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தோம். மேலே பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஹோட்டல் ரூம் செக்இன் வந்து 1 o'clock தான். நாங்கள் இது 10க்கு பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். ஒரு 5 minutes மியூசிக் ஷோ மாதிரி பண்ணிவிட்டு மேலேருந்து அவ்வளோ அழகாக விழுந்தது அந்த தண்ணி. இது நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வியூ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். சாப்பிட்டு முடித்ததும் யதார்த்தமாக கிராஸ் பண்ணி போகணும். மேலே தண்ணி விழுந்தது இல்லையா, அதை அப்படியே வந்து சுற்றி கிளாஸ் வச்சு கீழே வந்து ஃபால் ஆகிற மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. சுற்றி கிளாஸ் தான், கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது.
அந்த தண்ணி விழுகிற சவுண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் இதை சுற்றி வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டாங்க. நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸியில் போகிறதுக்கு 2 வேளை போகலாம். ஏர்போர்ட்லேயே நிறைய கீழே வந்து டாக்ஸி வரிசையாக நிப்பாட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேனர் வச்சுருக்காங்க மேலே அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து கிராப் ஆப்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதில் புக் பண்ணோம்னா உடனே ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். அதுலேயும் போகலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எப்படி நம்ம வந்து இந்தியாவில் டேரெக்டாக ஏர்போர்ட் கீழே நிற்கிற டாக்ஸியில் போனால் எவ்வளோ வரும், ஆப்பில் புக் பண்ணி போனோம்னா எவ்வளோ, ரெண்டுக்கும் கொஞ்சம் மணி டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா. அதனால் நாங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தான் போனோம். டாக்ஸிக்கு மட்டும் 4 டேஸ்க்கு ஹோட்டல்லேருந்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் போய் பார்க்குறதுக்கு 1000 dirhamக்குள்ள ஆச்சு. நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து வில்லேஜ் பூகீஸில் இருக்குது. இது வந்து 4 ஸ்டார் ஹோட்டல். ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்து புக் பண்ணது தான். இங்கே நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணோம். சைடில் வந்து கிட்ஸுக்காக வந்து பெட்டு போட முடியுமான்னு கேட்டோம். இல்லை அப்படிலாம் போட முடியாது, ஃபேமிலி ஜாயிண்ட் ரூம் வேணால் இருக்குது, அதை மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 2 ரூமே சேமாக இருக்கும். நடுவில் டோர் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் ரெண்ட் வந்து 4 டேஸ் நைட்டுக்கு 2000 dirham ஆச்சு. சாப்பாடு எதுவும் இல்லை. சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்க மாட்டாங்க, வெளியில தான் நம்ம வாங்கிக்கணும். வெளியில வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹோட்டலே கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஹோட்டலே வந்து சிட்டிக்கு சென்டர்ல தான் இருக்கு. நிறைய பக்கத்துல வந்து ஹோட்டல்ஸ், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. முக்கால்வாசி இங்கே இருக்கிற ஹோட்டல் ஃபுல்லாமே வந்து புக் பண்ணுறப்போ வந்து ஃபுட்டு இன்க்ளூடடாக வந்து அந்த ஆப்ஷன்ஸே காட்டலை. சில ஹோட்டல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ஆல்ரெடி புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இந்த லொக்கேஷன் பார்த்து இதை புக் பண்ணது. சில ஹோட்டல்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்குது, ஆனால் அது எல்லாமே பக்கத்தில் வந்து எந்த கடையும் இல்லாத மாதிரி இருக்குது. விண்டோ வழியாக பார்த்தோம்னா அந்த பூகீஸ் ஏரியா ஃபுல்லாமே தெரியும். இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டாக நிறைய கடை இருக்கும். துபாயிலேருந்து இங்கே வந்து ரீச் ஆக 6.5 hours ஆச்சு. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு வர்றதுக்கு வந்து 30 minutes தான் ஆச்சு. கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க வந்து அபுதாபிக்கு ஒரு டைமாவது போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சிட்டி இது. இந்த டோர் தான் சொன்னேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா சேம் அந்த சைடு என்ன பார்த்தோம்னா அதே சேம் ரூம் தான் இந்த சைடு இருந்தது. சாப்பாடு ஃப்ளைட்ல பிடிக்கல, ஆனால் ஊருக்குள்ள வந்துட்டோம்னா அந்த பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் இங்க. துபாயில தமிழ் ஹோட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் இங்க நிறைய கிடைக்கும். ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் ஆர்டர் கொடுத்துக்கலாம். டாக்ஸி புக் பண்றதுக்கு வந்து கிராப்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணோம்னு சொன்னேன் இல்லையா, சேம் அதுலயே வந்து ஃபுட் ஆர்டர் கொடுத்துக்கலாம். காலையில ஏர்போர்ட்ல வந்து KFC தான் இருந்தது. அங்க வந்து சிக்கன் ராப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அது காலையிலேயே சாப்பிட பிடிக்கல. மதியம் லஞ்சுக்கு வந்து சங்கீதா பவன்ல வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரைஸ் வந்து பேப்பர் ஷீட்ல கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா வந்து பேப்பர் பிளேட்டோ இல்லை ஸ்பூனோ சுத்தமா ஒண்ணுமே கொடுக்கல. இந்த பேக்கிங் நாட்டு கூட வயரில் சுற்றி வச்சுருந்தாங்க. ஹோட்டலில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கூட வைக்கலங்க. ரிசப்ஷனில் ஃபோன் பண்ணி நாங்கள் வாட்டர் பாட்டில் பே பண்ணி வாங்கிக்கிறோம், டெலிவர் பண்ணுங்கன்னு கேட்டப்போ இங்கே வர்ற டேப் வாட்டர் ஃபுல்லாமே வந்து நல்ல தண்ணி, நான் குடிக்கிற தண்ணி தான், நீங்கள் அதை பாயில் பண்ணி குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையாக. அப்புறம் ஆப்போசிட்டில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் $4, ஆனால் ஜூஸ் வந்து $2 $1 கிடைக்குது. இது சேம் எங்கள் ஹோட்டலில் கீழே அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தது, சைடில் வந்து ரெஸ்டாரண்ட். நமக்கு தேவைன்னா வெளியில போகாம இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்க ஏன் இங்க சாப்பிடலன்னா இந்தியன் ஃபுட் கிடைக்காது. ஒரு சில ஐட்டம் வந்து மந்தி பிரியாணிலாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. ஹோட்டல் வந்து ரீச் ஆனது ஒரு 1 o'clock. நல்லா கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு தான் கீழே வந்தோம். இதுக்கு மேலே ஃப்ளோரில் வந்து ஜிம் இருக்குது, அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியாலாம். இதுதான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ். வரிசையாக கடை இருந்தது. இதுக்கு பின்னாடி அப்படியே வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டியிருந்தாங்க. நான் விண்டோ வழியாக காட்டினப்போ வரிசையாக ஷாப் இருந்தது இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டு தான் அது. ஆப்போசிட்டில் டொமினோஸ் இருந்துச்சு, அது பக்கத்துலேயே வந்து 7 அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. இந்த ஊரில் 7 சூப்பர் மார்க்கெட் வந்து அடிக்கடி பார்க்கலாம், நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது கிட்ட கிட்ட. இதுதாங்க சிங்கப்பூரில் இருக்கிற பூகி ஸ்ட்ரீட். வாங்க பார்க்கலாம்.
இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வரிசையாக கடை இருந்தது, நிறையா ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. பர்துபாய் சைடு போனோம்னா வரிசையாக கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கடைக்கு வாங்க வாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து எங்கள் ஹோட்டல்கிட்டே இருக்கிறனால அங்கேருந்தே நடந்து வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு அந்த மசூதியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாமே ஒரு 1 ஹவருக்கு மேலே நடந்திருப்போம். ஆனால் ஒரு இடத்துல கூட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கவே மறந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வெளியில தான் டேபிள் சேர் போட்டிருந்தாங்க. உள்ளேயும் டேபிள் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து வெளியில தான் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யாரும் பெருசாக கண்டுக்கல. வேற கண்ட்ரில இருந்து நடந்து போனாலும் கூட அவங்க அங்கே ஒர்க்கை தான் பார்க்குறாங்க. இது தாண்டின உடனே வந்து எங்கள் ஹோட்டல் பின்னாடியே வந்து மால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே அங்கே ஃபுட் கோர்ட்டில் டின்னர் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு தான் நடந்து போயிருந்தோம். 4 நாளைக்கு ஃபுட் எக்ஸ்பென்சன்ஸ் வந்து எங்களுக்கு 500 to 700 dirham கிட்ட ஆச்சு. முக்கால்வாசி அந்த ஆப் யூஸ் பண்ணி நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து $2. தண்ணிக்கு பதிலாக ஜூஸ் தாங்க குடித்தோம் முக்கால்வாசி. ஃபுட் கோர்ட்டில் இந்த ஷாப்பில் நிறைய கூட்டம் இருந்தது. ஃப்ரைடு ஃபிஷ் காம்போவில் வந்து சாலட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்வீட் கார்ன்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த காம்போ வந்து $8 சிங்கப்பூர். இதுலேயே நாங்கள் சிக்கன் வாங்கினோம், அது $7. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வர்றதுக்கு ஒரு 10 o'clock ஆகிருச்சுங்க. இந்த வீடியோவில் நான் Day 1 மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன். ரிமைனிங் 3 days வந்து Part 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம Part 2 வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.